ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம். மகா பெரிவா சரணம், சிவன் சார் சத்குருவே சரணம், அரவிந்த அன்னை சரணம். இன்னைக்கு காஞ்சி காமகோடி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி பெரிவா உடைய 7வது ஆராதனை விழா. அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நமஸ்காரங்கள். இப்போ உங்களுக்குலாம் தெரியும், சிவன் சார் யோக சபையில சிவன் சாருடைய மூலவர், அவர் நர்மதா நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பான ஸ்டாச்சு ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் த வேர்ல்ட். அது பார்த்த அன்னிலேருந்தே, அந்த விஷயம் தெரிஞ்ச அன்னிலேருந்தே எனக்கு அந்த ஓம்காரேஸ்வர்ல இருக்கிற அந்த நர்மதா நதிக்கு போகணும், அந்த இடத்த பார்க்கணும், அங்க ஸ்நானம் பண்ணணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைகள் இருந்துட்டே இருந்தது. அது இப்பொழுதுதான் போன வார கடைசியில் நேற்றோடு நிறைவுற்றது. இங்கேருந்து இந்தோர் போய், இந்தோர்லேருந்து அபவுட் 50 கிலோமீட்டர்ஸ் உஜ்ஜைன். உஜ்ஜைன்ல நிறைய பிரமாதமான கோவில்கள். மறுபடியும் திரும்பி இந்தோருக்கு இந்தோர்லேருந்து ஓம்காரேஸ்வர் போய் அங்க இருக்கிற ஜோதிர்லிங்கங்களும் அங்க இருக்கிற கோவில்களையும் தரிசித்து விட்டு நர்மதா நதியில் ஸ்நானம் செய்து விட்டு நேத்தி சாயங்காலம் திரும்பி வந்தோம். அதை பற்றிய ஒரு பதிவு தான் இது. முதல்ல இந்த இந்தோர்லேருந்து உஜ்ஜைன் அந்த மத்திய பிரதேசத்திலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலீஜியஸ் அண்ட் டிவைன் சிட்டிஸ் ஆர் பிளேசஸ் சொல்லலாம். அங்கதான் மகாகாலேஸ்வர் இருக்கார். அவர் ஒரு ஜோதிர்லிங்கம், சூப்பர். அது அந்த மகாகாலேஸ்வர் அங்க ரொம்ப விசேஷம். அந்த பஸ்மார்த்தின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்ரா நதி, அது பக்கத்துல ஒரு மயானம் இருக்கு. அந்த மயானத்திலேருந்து பஸ்மம் கொண்டு ஏர்லி மார்னிங் 3 o'clock அங்க அசம்பிள் ஆயிடணும். பிட்வீன் 4 and 6 அந்த பஸ்மார்த்தி அங்க அந்த நடக்கும். அது ரொம்ப விசேஷம். நாங்க போயிருக்கும் போது அங்க பிரமாதமா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த மகாகாலேஸ்வருக்கு. அதை திவ்ய தரிசனம் செய்யக்கூடிய பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. நாங்க பெரிய கும்பல், எல்லா இடத்துலயுமே அங்க மத்திய பிரதேசத்துல பெரிய கும்பல் தான். மகாகாலேஸ்வருக்குள்ள போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, யூ பெட்டர் கெட் ஒரு 250 ரூபாய் டிக்கெட் வாங்கிக்கோங்க, சோ தட் இந்த பெரிய கும்பல்ல இருந்து கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி போலாம்னா அது மாதிரி தான் போனோம். பட் மகாகாலேஸ்வர் உள்ள அந்த 4th கேட்னு சொல்லிட்டு போய் மகாகாலேஸ்வர தரிசனம் பண்ண உடனே அங்கிருந்து ரொம்ப அழகான பாதை போடப்பட்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர். அது எங்கன்னா மிகவும் அழகா ஒரு 10-15 சிவ சன்னதிகளை சுத்தி சுத்தி போறது. அங்க திருநீலகண்டேஸ்வரர், அங்க ஒரு ஓம்காரேஸ்வரர், அங்க ஒரு திரியம்பகேஸ்வரர், எக்கச்சக்கமான அங்க சிவலிங்கங்கள் இருக்கிற சன்னதிகள்லாம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து கிராஸ் பண்றோம் தரிசனம் பண்ணிட்டு. சோ இட் இஸ் கால்ட் உஜ்ஜைன் காரிடார்னு பேரு. உஜ்ஜைன் காரிடாருக்குள்ள போயிட்டு வாங்கன்னு நான் என்னடா காரிடார் சொல்றாங்களேன்னு நினைச்சா, இட் இஸ் அ காரிடார் ஆஃப் சிவன் சன்னதீஸ். அது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு ஆச்சரியமான தகவலை நான் கேள்விப்பட்டேன். முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது. ஓம்காலேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்களாம். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியட்ல நம் மதிப்பிற்குரிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்க மகாகாலேஸ்வருக்கு போயிருக்கார். போன உடனே அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா அந்த சிவசந்நிதிகளையும் பார்த்தார். பார்த்துட்டு அவர் தான் இந்த உஜ்ஜைன் காரிடார் கிரியேட் பண்ணாராம். அதாவது நேர போயிட்டு உடனே வந்துடக்கூடாது, அந்த ஸ்மூத்தா ஒரு பாத்வே போட்டு அந்த பாத்வே வழியா வளைஞ்சு 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 அந்த இருக்கிற அந்த 10லேருந்து 15 வரைக்கும் இருக்கும் அந்த சிவசன்னதிகளை தரிசனம் பண்றோங்கிற தாட் ப்ராசஸ் மோடிஜியால கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னாங்க. அவருக்கு எங்களுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். உஜ்ஜைன்ல நிறைய கோவில், அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது கணேஷ், படா கணேஷ் கோவில், சிந்தாமணி கணேஷ் கோவில். சூப்பர். அந்த சிந்தாமணி கணேஷ் கோவில்ல ஒரு சரித்திரம் இருக்கிறது, புராணம் இருக்கிறது. இந்த இடத்துல ராமர் சீதை லக்ஷ்மண் வந்த போது சீதைக்காக அம்பு விட்டு ஒரு குகை மாதிரி ஒரு இடமே கிரியேட் பண்ணிருக்கார் லக்ஷ்மண் குகா அப்படின்னு அதை காமிக்கிறாங்க அந்த இடத்துல. சோ அது ஒரு முக்கியமான இடம், பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் சக்தி பீடத்துல 2 சக்தி பீட கோவில்கள் அங்க இருக்கு. மெயினா ஹர்சித்தி மாதா கோவில், அதே மாதிரி அங்க கட்காலிகா அம்பா கோவில், 2
பெரிய மாதா பீடங்கள், சக்தி பீடங்களும் அந்த இடத்திலேயே இருக்கு. இன்னொன்னு, நீங்க வந்து காசி கஷேத்திர நிவாசஞ்ச கால பைரவ தர்சனம்னு கேள்விப்பட்டிருப்பேன். காசியில கால பைரவர், அதே மாதிரி இந்த உஜ்ஜைன்லயும் ஒரு பிரமாதமான கால பைரவர் கோவிலும் இருக்கிறது. இதையும் தவிர உஜ்ஜைன்ல இஸ்கான் டெம்பிள், அதுவும் வெரி ஹியூஜ், அந்த டெம்பிளும் அங்க உஜ்ஜைன்ல இருக்கு. உஜ்ஜைன் வந்து ஒரு மகா பிரமாதமான இடம். இப்போ ரொம்ப ரீசன்ட் டைம்ல எக்ஸலண்டா டெவலப் ஆகி, நாங்க போய் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல நியூலி டெவலப்ட் ஏரியால என்ன பிரமாதமான ஹோட்டல்ஸ், என்ன சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடு தோத்து போயிடும், அந்த மாதிரி பிரமாதமான நம்ம சாப்பாடு அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒவ்வொருவரும் நம்மள, அந்த இருக்கிற ஜனங்கள் வந்து நம்மளை கவனிச்சுக்கிறது, இதெல்லாமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திரும்பி இண்டோருக்கு வந்து, இண்டோர்ல இருந்து 85+ கிலோமீட்டர்ஸ் டு ஓம்காரேஸ்வர், நர்மதா நதி தீரம். அந்த நர்மதா நதியில ஒரு பக்கம் ஓம்காரேஸ்வர், இன்னொரு பக்கம் மாமலேஸ்வர், 2 ஜோதிர்லிங்கங்கள் அங்கே இருக்கு. எப்படி பஸ்மார்த்தி ரொம்ப ஃபேமஸோ மகாகாலேஸ்வர்ல, இங்க அதே மாதிரி ராத்திரி சயன தர்சனம் சொல்லிட்டு இங்க ஓம்காரேஸ்வரும் அம்பாளும் தாயக்கட்டம் விளையாடி தூங்க போற காட்சி அப்படின்னு காமிச்சாங்க. மெயினா இன்னொன்னு என்னன்னா, நம்ம கூட வர பண்டிட்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு காப்பர் சொம்புல அந்த நர்மதா நதி தீர்த்தத்தையும் எடுத்துன்னு வந்து, அது கங்கா தீர்த்தத்தையும் கலந்து நம்ம கையில கொடுத்து, நம்மளுடைய கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணிண்டு நர்மதா நதி தீர்த்த அபிஷேகம் கத்தும் சொல்லிட்டு அந்த ஓம்காரேஸ்வருக்கு நம்மளே டைரக்டா அந்த நர்மதா நதி தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி அங்கிருந்து கிளம்பி நர்மதா நதி பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அதர் சைட் போனா மாமலேஸ்வர், அங்கேயும் எக்கச்சக்கமா கிரௌடு. பட் அதையும் தாண்டி அங்க போனா அதே மாதிரி இங்க வந்து அந்த சங்கல்பம் செய்து கொண்டு அந்த நர்மதா நதி தீர்த்தம் கங்கா தீர்த்தத்தையும் மிக்ஸ் பண்ணி அங்க அபிஷேகமும் நம்மளாலே டைரக்டா செய்ய முடியாது. அது ஒரு பெரிய விஷயம். ஜெனரலா அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து எக்ஸாம் டைம் அவ்வளவு கூட்டம் இருக்காதுன்னு. கூட்டம் இருக்காதுன்னு சொன்னதே நம்ம ஷிரடி மாதிரி வளைஞ்சு 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 கியூ போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் சாமி தரிசனம் பண்ண முடியுது. அப்பனா நீங்க சீசன்ல பாருங்க எவ்வளவு டைம் ஆகும். அவ்வளவு பக்தி பரவசம் நம்மளுடைய மக்களுக்கு அந்த ஜோதிர்லிங்கங்கள் மேல் இருக்கிறது. அது வந்து பார்த்து நம்ம அசந்து போனோம். இன்னொன்னு ரொம்ப அழகா என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, இந்த 2 ஜோதிர்லிங்கங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த நர்மதா நதியில அவங்கள நம்மள ஸ்நானம் பண்ண விடுறதில்லை. ஏன்னா அங்க வந்து அந்த ஃபோர்ஸ் இஸ் வெரி 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 ஹை, வெரி ஃபாஸ்ட். அதனால என்ன பண்றாங்க, அங்கேருந்து வெளியில வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தனியா ஒரு பிரிட்ஜ் போட்டு தனியா ஒரு இடம் அங்க வந்து நம்ம ஸ்நானம் பண்றதுக்குனே கொடுத்திருக்காங்க. சோ அங்க அழகா நான் வந்து அந்த பான மூலவர் சிவன் சாரையும் வேண்டிக் கொண்டு அங்க ரொம்ப அழகா, ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அண்ட் ரொம்ப ஷாலோவா தான் அங்க போட்டிருக்காங்க. நம்ம உட்கார்ந்துட்டே குளிக்கலாம், அர்க்க பிரதானமும் செய்யலாம், காயத்ரி மந்திரம் சொல்லி ரொம்ப அழகாக ஸ்நானம் செய்து விட்டு நர்மதா நதி தீரத்தில் அங்கிருந்து கிளம்பி வந்தோம். ஓம்காரேஸ்வர்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா, நீங்களாம் வாரணாசியில பார்த்திருப்பீங்க கங்கா ஆர்த்தி, அதே மாதிரி ஓம்காரேஸ்வர்ல நர்மதா ஆர்த்தியும் ரொம்ப விசேஷம். வந்து இந்தோருக்கு வந்தோம். இந்தோர்ல இருந்தா மறுபடியும் திருப்பி சென்னைக்கு வரணும். இந்தோர்லயும் ஒரு பிரம்மாண்டமான கணேஷ் டெம்பிள். அப்பா எவ்வளவு பெரிய கணேஷ் டெம்பிள்! கணேஷ் டெம்பிளை சுத்தி எவ்வளவு பெரிய சன்னதிகள். அங்க ராதா மாதவ் சன்னதி, பார்வதி பரமேஸ்வர் சன்னதி, சந்தோஷி மாதா சன்னதி, சீதாராம லக்ஷ்மண் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி. இது நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க எல்லா கோவில்கள்லயுமே, அது சிவன் கோவிலோ எந்த கோவிலோ, ஆஞ்சநேயர் சன்னதி இல்லாத இடமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சொன்னலையே அந்த படா கணேஷ் டெம்பிள் முதல்ல மகாகாலேஸ்வர் போனோன்னு, அங்கேயே பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய சன்னதியும் இருக்கிறது. இதுவும் இங்க ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்லணும்.
அதாவது நாங்க வந்து இந்தோர் ஏர்போர்ட்ல இறங்கும் போதே வாசல்ல ஆம்புலன்ஸ் போலீஸ் வண்டிலாம் இருந்தது. நாங்க பயந்து போய் என்ன பண்ணோம்னா, சீஃப் மினிஸ்டர் யாதவ் அவர் வந்திருக்கார் சார் அப்படின்னா பயந்து போயிடும். அப்பா எங்க நிறுத்திட போறாங்கப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சார் நீங்க வந்து ஓம்காரேஸ்வர் வந்து போறீங்கல்ல, ஓம்காரேஸ்வருக்கும் சீஃப் மினிஸ்டர் வரப்போறாருனாங்க. நாங்க ரொம்ப பயந்தோம். ஏற்கனவே ஓம்காரேஸ்வர்ல எக்கச்சக்கமா கும்பல் இருக்கும். நாங்க சீஃப் மினிஸ்டர் வராருன்னா என்ன பண்ணுவோம், ஒரு 2-3 hours அப்படியே நிறுத்திட்டு ரோடெல்லாம் நிறுத்தி வண்டியெல்லாம் நிறுத்தி, அதே மாதிரி அவர் வந்து அங்க தரிசனம் பண்ண போறாருன்னா அந்த தரிசனத்தை நிறுத்தி எல்லாம் பண்ணிட போறாங்களேன்னு பயந்தோம். ஆனா என்ன ஒரு சிம்பிள் சீஃப் மினிஸ்டர், அவர் ஹெலிபேட்ல வந்து இறங்கறதுக்கு முன்னாடி அந்த ஹெலிபேடை நாங்க கிராஸ் பண்ணி இங்கதான் வரப்போறாரு. நாங்க வந்து நாங்க ஓம்காரேஸ்வர் தரிசனம் பண்ணிட்டு அந்த நர்மதா நதி கலக்கத்துக்காக வரோம். ஒரு நிமிஷம் இருங்கன்னா கிட்ட 4 போலீஸ் போறாங்க. என்னன்னா இதோ பாருங்க சீஃப் மினிஸ்டர் போறாருன்னு. அப்படியே அவர் பிரதட்சமா நடந்து போயிட்டாரு. அப்புறம் எங்களை விட்டுட்டாங்க. எங்கேயுமே ரோட் பிளாக் கிடையாது. கோவிலுக்குள்ளேயே எங்களை நிக்க வைக்கல. பிரமாதம். அந்த யாதவுக்கு அகைன் சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். இன்ஃபேக்ட் அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து மத்தியானம் ஓம்காரேஸ்வர் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு சாயங்காலம் இந்த நர்மதா ஆர்த்திக்கும் அவர் வரப்போறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப விசேஷம். அண்ட் அதுக்கு மறுநாள் அங்க மத்திய பிரதேஷ்ல அசம்பிளி கூடுறது. அதற்கு முன்னாடி அவர் வந்து இங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப விசாரிச்சு பார்த்ததுல இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த யாதவ் சீஃப் மினிஸ்டர் பிலாங்ஸ் டு உஜ்ஜைன். அவர் உஜ்ஜைன்ல வரவர். 3 days of excellent time we had in மகாகாலேஸ்வர் அண்ட் ஓம்காரேஸ்வர். சிவமூர்த்திகளையும் அங்க இருக்கிற கணேஷ் மூர்த்திகளையும் அம்பாளையும் அங்கு இருந்த அந்த ஆஞ்சநேயரும் தரிசனம் பண்ண கூடிய பெரிய புண்ணியத்தை பகவான் எங்களுக்கு அருளினார்.